கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் இந்த நேரத்திலும் கூட எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 27வது அதிகாரம் 5வது வசனத்தை தியானிக்கலாம். நான் பூமியையும் மனுஷனையும் பூமியின் மேலுள்ள மிருக ஜீவனையும் என் மகா பலத்தினாலும் ஓங்கிய என் புயத்தினாலும் உண்டாக்கினேன். எனக்கு இஷ்டமானவனுக்கு அதை கொடுக்கிறேன். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நான் பூமியையும் மனுஷனையும் பூமியின் மேலுள்ள மிருக ஜீவன்களையும் எல்லாவற்றையும் என்ன பண்ணேன், எப்படி படைத்தேன்? என் மகாபலம், அவருடைய பலத்தினாலும் அவருடைய ஓங்கிய புயம், அதாவது அவருடைய கரங்களினாலும் உண்டாக்கினேன் அப்படின்னு சொல்கிறார். நான் உண்டாக்கி வச்சுருக்கிறேன். அதையெல்லாம் நான் எப்படி தருவேன்னா, எனக்கு இஷ்டமானவனுக்கு அதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ அவருக்கு யார் இஷ்டமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அதை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ இப்போ நம்ம ஒரு அப்பா கிட்ட நம்ம ஒரு பொருள் கேட்குறோம். அப்போ அவருக்கு பிரியமானபடி நம்ம நடந்தால், அவருடைய நல்ல பிள்ளையாக நம்ம இருந்தோம்னா, நம்ம கேட்குறத உடனே அப்பா என்ன பண்ணுருவாங்க, வாங்கி கொடுப்பாங்க இல்லையா? அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கு இஷ்டமானவனுக்கு அதை கொடுக்குறேன். நான் படைச்சது எல்லாமே எதுக்கு தான்? எனக்கு இஷ்டமாக யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான். அதாவது நான் பிரியமாக நேசிக்கிற பிள்ளைக்கு தான் என்ன பண்ணுவேன், கொடுப்பேன்றார். இப்போ இந்த எலெக்ஷன் கூட தமிழ்நாடு என்ன பண்ணுது, எலெக்ஷனில் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அதையும் அந்த ஆளுகை தன்மையும் இதையெல்லாம் நான் படைச்சி பூமியில் வச்சுருக்கிறேன். இதையெல்லாம் ஆள்றதுக்கு யார் தகுதியானவங்க அப்படின்னா, எனக்கு இஷ்டமானவனு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ இந்த ரிசல்ட்டு கூட, எலெக்ஷன் ரிசல்ட்டு கூட அவருக்கு யார் இஷ்டமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் என்ன பண்ணுவார், இந்த ஆளுகை தன்மையை கொடுப்பார். எத்தனையோ பேர் நம்ம விசுவாசிகள், ஊழியக்காரங்க எல்லாரும் கூடி என்ன பண்ணியிருக்கிறோம், ஜெபிச்சிருக்கிறோம். ஆண்டவரை அவங்களுக்கு யார் வரணும்னு விருப்பப்படுறாங்களோ அவங்களுக்காக கூட ஜெபிச்சிருப்பாங்க. இல்லை உறவினர்கள் வருவானோ, இல்லை யார் வேணால் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், மனசில் எய்ம் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கெல்லாம் கூட ஜெபம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு இஷ்டமானவனுக்கு தான் அதை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அப்போ உங்கள் இஷ்டமோ என்னுடைய இஷ்டமோ யாருடைய இஷ்டமோ இல்லை, தேவன் யாருக்கு மேலே இஷ்டம் வச்சுருக்கிறாரோ அவங்களுக்கு தான் என்ன பண்ணுவார், கொடுப்பார். அப்படியே நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம ஏதோ ஒரு ஆசீர்வாதத்துக்காக வெயிட் பண்ணி காத்துட்ருக்குறோம் அப்படின்னா, அந்த ஆசீர்வாதம் இன்னும் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி நம்ம சில நேரங்களில் ஏங்கி தவிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு இஷ்டமானவனுக்கு தான் நான் அதை என்ன பண்ணுவேன், கொடுப்பேன். நம்ம சிலதெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்குறோம், ஆனால் அது நிறைவேறலை. அப்படி ஏன்னா நம்ம ஆண்டவருக்கு இஷ்டமாக நடக்கலை, பிரியமாக நடக்கலை. அதனால தான் அந்த ஆசீர்வாதத்தை நம்மளால் என்ன பண்ண முடியல, பெற்றுக்கொள்ள முடியல. அப்போ நம்ம ஆண்டவர் பிள்ளையாக அவருக்கு இஷ்டமானபடி நம்ம நடக்கும்பொழுது, அவருக்கு விருப்பமுள்ள ஒரு பிள்ளையாக, மகனாக நம்ம இருக்கும்போது தான் நம்ம கேட்குற ஆசீர்வாதத்தை கூட தேவனால் என்ன பண்ண முடியும், கொடுக்க முடியும். அப்போ இது எஸ்தர் ராணியை பார்த்துக்கோங்க. எஸ்தர் புஸ்தகத்தில் 127 நாட்டுக்கு ராணியாக என்ன பண்ணுறாரு ஆண்டவர், அவளை தெரிந்து கொள்கிறார். அதுவும் ஒரு ஏழை, அவளுக்கு தாய் இல்லை, தகப்பன் இல்லை, ஒரு சித்தப்பா கையில் அவள் என்ன பண்ணா வளர்ந்தான். அவளுக்கு மறு வேலைக்கு உணவு இருக்கா இல்லையான்னு கூட தெரியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வளர்ந்த அந்த மகளை தேவனுக்கு இஷ்டமாக அவள் நடந்ததால், தேவனுக்கு பிரியமுள்ள மகளாக அவள் இருந்ததால், அந்த அகஸ்வேரு ராஜாவுக்கு 127 நாட்டுக்கும் ஒரு ராணியாக அந்த ராஜாவால் என்ன பண்ண போல தேர்ந்தெடுக்கப்பட்டாள். அது எப்படின்னா, தேவன் அவளை இஷ்டமாக வச்சுருந்தார். இஷ்டமாக என்ன பண்ணார், இந்த 127 நாட்டுக்கு ஒரு ராணியாக கொடுக்கணும்னு சொல்லி இஷ்டம் அவருக்குள்ளே இருந்ததால் தான் அதை அந்த ஆளுகை தன்மையை அவளுக்கு என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் கொடுக்குறாரு. அப்போ அது மாதிரி நம்ம என்ன பண்ணோம், தேவனுக்கு நம்ம என்ன பண்ணணும், இஷ்டமில்ல பிள்ளைகளாக நம்ம மாறும்போது தான் தேவன் நம்மளை என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். அப்போ தாவீது கூட எத்தனையோ சகோதரர்கள் இருந்தாருங்க. ஆனாலும் அந்த ஆளுகை தன்மையை, ஒரு ராஜரீக அபிஷேகத்தை தேவன் யார் மேலே வைக்கிறாருன்னா, தாவீது ராஜா மேலே தான் என்ன பண்ணுறாரு, வைக்கிறாரு. ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு சிறு பையன், அந்த வீட்டில் எதுக்குமே நீ லாய்க்கு இல்லாதவன்னு சொல்லி ஒரு ஆடுகளை கொடுத்து மேய்த்து வர சொல்லி அவங்க பேரண்ட்ஸ் விட்டுருக்காங்க. அந்த சிறுவனை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ராஜாவாக அபிஷேகம் பண்ணுறார். அப்போ ஆண்டவருக்கு யார் இஷ்டமாக பிரியமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஆசீர்வாதம். அவங்களுக்கு தான் தேவன் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய இஷ்டமானதெல்லாம் அவங்களுக்கு கொடுத்து தேவன் ஆசீர்வதிக்கிறார். அப்போ உங்களையும் என்னையும் தேவன் ஆசீர்வதிக்க வேணும், நம்ம இருதயத்தின் வாஞ்சையெல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றணும் அப்படின்னு சொன்னால் நாம் எப்படி நடந்துக்கணும், ஆண்டவருக்கு இஷ்டமான பிள்ளைகளால் நம்ம நடந்துக்கணும். அவருடைய கட்டளையின்படி, அவர் கற்பனையின்படி நம்ம நடக்கிறவர்களாக
நம்ம மாறணும். தேவன் நமக்கு எதுக்காக இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார், தேவன் வார்த்தையாக இருக்கிறார். அந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையில் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அபியாசப்படுத்தி கொண்டு அந்த வார்த்தையின்படி நம்ம வாழும்பொழுது தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக நம்ம இஷ்டமான பிள்ளைகளாக நம்ம நடக்கிறோம். தேவனுக்கு கீழ்ப்படியாமல் அவருக்கு பயப்படாமல் அவருடைய வார்த்தைகளை கை கொள்ளாமல் நம்ம வாழும்போது தேவனுக்கு இஷ்டமான பிள்ளைகளாக நம்மளால் இருக்க முடியாது. அப்போ தேவனுக்கு இஷ்டமான பிள்ளைகளாக நம்ம மாறணும்னா அவருடைய கட்டளையின்படி கற்பனையின்படி நம்ம என்ன பண்ணணும், மாறணும், நம்ம கடைப்பிடிக்கணும், அதை கை கொள்ளணும், நம்ம வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி கொள்ளணும், அந்த வாழ்க்கையாக நம்ம வாழணும். அப்படி வாழும்போது தான் தேவனுக்கு இஷ்டமான பிள்ளைகளாய் நம்ம மாற முடியும். அப்போ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நம்ம முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடும்போது நாம் என்ன பண்ணுறோம், தேவனுக்கு இஷ்டமான பிள்ளைகளாக மாறிடுறோம். தேவன் அப்போ நம்மளை ஆசீர்வதிக்கிறவராய் நம்ம இருக்கிறார். அப்போ நான் கூட என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய அனுபவத்தில்னா எதையும் நான் என்ன பண்ணல, கேட்டு ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ள எனக்கு இது வேணும்ப்பா அது வேணும்ப்பா நான் எதையுமே கேட்டதில்லை. ஆனால் தேவன் நம்ம மனசில் விருப்பம் இருக்கோ இல்லையோ நம்மளுடைய பிள்ளைகளை தேவன் எப்படி ஆசீர்வாதமாக நடத்தணும்னு சொல்லி விரும்புகிறாரு, ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி விரும்புகிறாரு. எப்படி அவருக்கு இஷ்டமாக நம்ம நடக்கும்போது தேவன் நம்மளை என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். நம்மளை கேட்கவே தேவையில்லை. எனக்கு இது செய்யுங்கப்பா, அதை செய்யுங்கப்பா, அதை பண்ணுங்கப்பா, இதை பண்ணுங்கப்பான்னு சொல்லி அவரை என்ன பண்ண தேவையில்லை, நொச்சரிக்க தேவையில்லை. அவரே நமக்கு தேவையானதை என்ன பண்ணுவார், செய்வார். நம்ம ஒன்றே ஒன்று மட்டும் செய்யணும், என்னன்னா தேவனுக்கு இஷ்டமான பிள்ளைகளாக நம்ம நடக்கும்போது தேவன் நம்மளை என்ன பண்ணுவார், கண்டிப்பாக நம்மளை ஆசீர்வதிப்பார். அப்போ நாம் என்ன பண்ணணும், அப்படி தேவனுக்கு இஷ்டமான பிள்ளைகளாக நம்ம நடக்கும்போது தான் தேவன் நம்மளை கொண்டு என்ன பண்ணணும், நம்மளுக்கு தேவைகளை சந்திக்க முடியும், தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க முடியும், நமக்கு என்ன பண்ண முடியும். தேவன் அவர் இந்த பூமியில் இருக்க எல்லாத்தையும் படைச்சி என்ன பண்ணுறாரு, ஆதிகாமத்தில் ஆண்டு கொள்ளுங்கள் பல்கி பெருகி நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் சொல்லி மனுஷர்களை படைத்தார். அப்போ பல்கி பெருகி நம்ம ஆண்டு கொள்ளணுன்னா, நம்ம ஆளுகை தன்மைக்கு நம்ம வரணும்னா நம்ம எப்படி தேவனுக்கு இஷ்டமான பிள்ளைகளாக நம்ம நடக்கணும். அப்போ இஷ்டமான பிள்ளைகளாக எப்படி நடக்கணும்னா அவருடைய கட்டளையின்படி கற்பனையின்படி நம்ம நடக்கும்போது தேவனுக்கு இஷ்டமான பிள்ளைகளாக நம்ம நடப்போம். அப்போ அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு நம்ம ஸ்திரப்படும் போது நம்ம என்ன பண்ணுவோம், வளர்ந்து பெருகுவோம். அப்போ அப்படி வேதவசனம் அப்படியாய் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நாம் என்ன பண்ணோம், அப்படிப்பட்ட ஒரு கிருபையை தேவன் நமக்கு வைக்கணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு கூட துதிக்கிறேன் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஆண்டவரே, உமக்கு இஷ்டமான பிள்ளையாய் நாங்கள் மாற எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த பூமியில் மனுஷனையும் மிருகங்களையும் ஆண்டவரே சோத்திரம் எல்லாவற்றையும் ஆண்டவரே உங்களுடைய பலத்தினாலும் உங்களுடைய ஓங்கிய பேத்தினாலும் நீங்கள் உண்டாக்கியிருக்கிறீங்க. அதையெல்லாம் நாங்கள் அனுபவித்து கொள்ள தேவாவியானவர் உங்களுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள உமக்கு பிரியமான இஷ்டமான பிள்ளைகளாய் நாங்கள் இருக்க தேவாவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. அப்பா, இந்த வசனத்தின் படியாய் நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படிக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, நீங்கள் அப்படி ஆசீர்வதிக்கிற போகிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் துதி ஸ்தோத்திரங்களை எடுத்து படைக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இம்மட்டுமாய் நம்ம தேவனோடு கூட தேவன் கொடுத்த இந்த வார்த்தைகளை தியானிக்க தேவன் கொடுத்த சிலாக்கியத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆமென்.